நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். कल, आज और कल आने वाले कल दिनों में नाम बदलने वाला प्यारे प्रभु यीशु मसीह के नाम से हम आपको स्वागत करते हैं और प्रणाम करते हैं। இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு புதியவைகள் பார்ட் 2. आज के दिन में आपके बीच में जो हम आपसे प्रचार करना चाहते हैं उसका हेडिंग इस तरह से हमने रखा है कि एक नया रूप, नया जीवन, उसका दूसरा भाग। புதியவைகள் என்கிற தலைப்பிலே 4 காரியங்களை சென்ற முறை நாம் கர்த்தருக்குள் தியானிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். पिछले भाग में हमने एक नया चीज के बारे में 4 बातों का आपके बीच में प्रचार करने के लिए प्रभु ने अनुग्रह किया। மீதமுள்ள 3 காரியங்களையும் இன்றைக்கு நாம் தியானிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். आज के दिन में बाकी जो 3 बातों के बारे में हम ध्यान करेंगे और उनको हम सुनेंगे। பாயிண்ட் நம்பர் 1, पहले पॉइंट நாம் வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். दूसरा पत्रुस की किताब में 3 अध्याय में 13वां वचन से हम पढ़ के देखेंगे। அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்। यहाँ पर देखते हैं कि नए एक चीजों को, नए आकाश को और नए पृथ्वी को देखने के लिए आपके लिए देने वाला, हमारे प्रभु देने वाला है। उसमें प्रवेश करने के लिए आप अपने सारे चीजों में से तैयार हो जाओ करके हम लिखा हुआ है। இதே அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், इसी अध्याय में 5वां वचन से हम अगर पढ़ के देखेंगे तो தேவன் உண்டாக்கிய முதல் உலகம் நோவாவின் காலகட்டத்திலே ஜல பிரளயத்தினால் அழிக்கப்பட்டு போயிற்று। प्रभु ने बनाया हुआ एक जो नया ये जो पृथ्वी था, वो पृथ्वी बारिश के द्वारा वो नष्ट हो गया था नूह के समय पर। அதனை தொடர்ந்து உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், उसके बाद आने वाला उस वचन को हम अगर पढ़ के देखेंगे तो இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம், இதுதான் இரண்டாம் உலகம்। ये जो देख रहे हैं ये दूसरा संसार है। இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இரண்டாம் உலகமாகி இந்த உலகமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது। आज जो हम जी रहे हैं, ये जो दूसरा संसार है, ये संसार भी आग के लिए रखा हुआ है, वो बहुत जल्दी खत्म होने वाला है। முதல் உலகம் ஜல பிரளயத்தினால் நோவா காலத்திலே அழிக்கப்பட்டது। नूह के समय पर पहला संसार उस समय पर जल के द्वारा खत्म हो गया था। இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டாம் உலகம் அக்னியினால் அழிக்கப்பட காக்கப்பட்டிருக்கிறதா। दूसरा जो जिस समय पर हम जी रहे हैं, ये जो पृथ्वी है, ये जो संसार है, ये संसार आग के रूप में खत्म होने वाला है। இந்த அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா। ये जो 13वां वचन से हम लोग पढ़ के सुने हुए थे, அந்த வேத பகுதி என்ன சொல்கிறது? वहां पर क्या लिखा हुआ है? புதிய வானமும் புதிய பூமியுமாகிய மூன்றாம் உலகம், அதுதான் பரலோகம், அது உண்டாக போகிறதாம்। एक नया आकाश और नया पृथ्वी होने वाला है, वही तीसरा संसार करके वहां देखे हमने सुना था। அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டுமானால் நாம் கரை இல்லாமல் வாழ வேண்டும், பிழை இல்லாமல் வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும்। उस स्वर्ग के राज्य में हमें अगर प्रवेश करना हो तो हमारे अंदर कोई भी मतलब गलत काम नहीं होना चाहिए, गलत चीजें, गलत बातें हमारे अंदर नहीं होना चाहिए। வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், प्रकाशित वाक्य में 21वां अध्याय में पहला वचन को हम पढ़ के देखेंगे तो இந்த புதிய வானம் புதிய பூமியாகிய பரலோகத்திலே சமுத்திரம் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது। बाइबल में इस तरह से लिखा हुआ है कि नया आकाश और नया पृथ्वी होगा, लेकिन समुद्र वहां पर नहीं होगा करके लिखा हुआ है। இந்த பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள வாழ்வை இந்த பூமியிலேயே நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்। उस राज्य में, उस स्वर्ग के राज्य में हमें प्रवेश कर वहां पर जीने के लिए इस संसार में हमें वो तैयार करने वाला है।
நாம் மூன்று காரியங்களை இந்த பூமியிலே நடப்பிக்க வேண்டும். ஒன்று கரை இல்லாத வாழ்வு, இரண்டாவது பிழை இல்லாத வாழ்வு, மூன்று சமாதானத்தோடு கூடிய வாழ்வு என்று நான் சொன்னேன். ये जो हमने पहले बात में हमने देखा था कि उस स्वर्ग के राज्य में प्रवेश करने के लिए हमारे अंदर तीन बातें होना चाहिए. एक हमारे अंदर जो गलत बातें, गलत चीजें, गलत योजनाएं हमारे अंदर नहीं होना चाहिए. அதிலே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் விளக்க விரும்புகிறேன், கரை இல்லாத வாழ்வு. उसमें एक ही बात को हम हम और भी मतलब उसके अंदर जाना चाहेंगे कि एक परमेश्वर के विरोध का काम ना हो. யாக்கோபு முதலாம் அதிகாரம் கடைசி வசனம் இவ்வாறு கூறுகிறது. याकूब में पहला अध्याय में आखिरी में वचन इस तरह से बताता है, உலகம் நம்மை கரைப்படுத்த கூடியதே. ये संसार जिसमें हम जी रहे हैं वो हमें नष्ट करना चाहता है. எது உலகம்? क्या संसार क्या है? 1 யோவான் 2 அதிகாரம் 15, 16, 17 சொல்கிறது. पहले யோவான் में दूसरा अध्याय में जो 14, 15 और 16 वचन में लिखा हुआ है, மாம்சத்தின் இச்சை உலகம்தான், मांस का इच्छा है वो एक संसार है, கண்களின் இச்சை உலகமே, आंखों की जो बातें हैं वो भी एक पाप की रीति में लेके जाता है, ஜீவனத்தின் பெருமை அதுவும் உலகமே. अपने आप को बड़पन करके वो जो 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 बंदा अपने मन में सोचता है वो भी एक गलत बात है. நம்முடைய வாழ்க்கையிலே கண்களின் இச்சையோ, மாம்சத்தின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ இருந்தால் உலகம் நம்மை கரைப்படுத்தி விட்டது, அதுதான் பொருள். इसमें इसका मतलब ये है कि ये संसारिक रीति का जो काम है वो हमारे अंदर होगा तो हम उसमें एकदम मतलब गलत हो गए, एक दाग हमारे ऊपर पड़ गया है. ஒரு மனிதனையோ ஒரு பெண்ணையோ இச்சை உணர்வோடு நம்முடைய கண்கள் கண்டால் உலகம் நம்மை கரைப்படுத்தி விட்டது. एक एक बहन को या तो एक भाई को इच्छा के रूप में उसका अगर हम देखेंगे तो हम अपने हमारे ऊपर एक दाग लग गया है. பிற மனிதரை தாழ்வாக கருதி நம்மை உயர்வாக கருதினால் பெருமையாகி உலகம் நம்மை கரைப்படுத்தி விட்டது, அதுதான் உண்மை. एक दाग इस तरह से भी है कि सारे लोगों को एकदम बेकार समझकर अपने आप को बड़ापन सोच करके हम चलेंगे तो वो भी एक तरह से पाप है. இன்டர்நெட்டில் ஆபாசமான காரியங்களை நாம் ஆசையோடு விரும்பி பார்த்தால் உலகம் நம்மை கரைப்படுத்தி விட்டது, அதுதான் உண்மை. एक सेल फोन में प्रभु जो नहीं चाहते हैं ऐसे बेकार चीजों को अगर हम अपने आंखों से देखते हैं तो वो भी एक दाग जैसे हमारे ऊपर पड़ जाता है. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? दूसरा कुरिन्थियों में 7वां अध्याय में पहला वचन क्या लिखा हुआ है? ஆவியிலும் மாம்சத்திலும் எல்லா விதத்திலும் நமக்குள் இருக்கிற அசுசியை நாம் நீக்க வேண்டுமா? हमारे अंदर रहने वाला सारे गंदे बातें विचारे सब सारे पवित्र आत्मा के द्वारा हमें उसको छोड़ देना चाहिए. நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், அது நமக்கு தெரியும். हम पवित्रता में जीना चाहिए, वो प्रभु चाहते हैं, वो आपको मालूम है. எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்வு வேண்டும் தெரியுமா? किस तरीके का पवित्र जीवन आपके अंदर होना चाहिए. ஆவியிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும், ஆத்மாவிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும், சரீரத்திலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். आत्मिक रीति में पवित्रता होना चाहिए, आत्मिक रीति में भी पवित्र आत्मा में भी आपके पवित्र आत्मा एक पवित्रता होना चाहिए और शारीरिक रीति में भी आपके अंदर एक पवित्रता होना चाहिए. நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர், ஆகையால் நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. प्रभु जिसने हमें बुलाया है वो पवित्रता में है, इसलिए हमारे अंदर भी वही पवित्रता होना चाहिए. ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு அருளுகிற எல்லா ஆசீர்வாதங்களுள் பிரதானமான ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்த வாழ்வே. वे प्रभु हमारे अंदर देने वाला, हमारे जीवन में देने वाला सारे आशीषों से बढ़कर एक अच्छी बात यही है कि पवित्रता जीवन. பல காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், நல்லதுதான். बाबा साहब कई बातों को हम उनसे विनती के द्वारा हम मांगते हैं और उसको पा लेते हैं. ஆனால் பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு புதிய பூமியாகிய மூன்றாம் உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் நமக்கு தேவை பரிசுத்த வாழ்வு. लेकिन उन सारे बातों से बढ़कर वो स्वर्ग के राज्य में हमें प्रवेश करना हो तो हमारे अंदर पवित्रता बहुत ही जरूरी है. ஆகையால் எல்லா ஆசீர்வாதங்களை விட பரிசுத்த வாழ்வாகிய அந்த ஆசீர்வாதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். इसलिए सारे बातों से बढ़कर हमें उस पवित्रता को एक महत्व देना चाहिए.
முதல் உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போனது. पहला संसार जल के द्वारा खत्म हो गया था. இரண்டாம் உலகம் இன்றைக்கு நாம் வாழுகிற உலகம் அக்கினியினால் அழிக்கப்பட காக்கப்பட்டிருக்கிறது. जिस संसार में हम अभी आजकल जो हम जी रहे हैं, ये भी आग के लिए रखा हुआ, वो भी खत्म हो जाएगा. மூன்றாம் உலகமாகிய பரலோகம் புதிய வானம் புதிய பூமி வரப்போகிறது. तीसरा जो संसार है वो आने वाला है. वहां पर एक नया आकाश और नया पृथ्वी होंगे, वो बहुत जल्दी आने वाला है. ஆகையால் நாம் பரிசுத்தமாக வாழ்வோம். इसलिए हम पवित्रता में हमें जीना चाहिए. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உலகம் கரைப்படுத்தாமல் நாம் நம்மை காத்துக் கொள்வோம். हम अपने अंदर अपने जीवन को कोई भी मतलब दाग ना लग पाए, पवित्रता में आगे बढ़ने के लिए हम अपने आप को तैयार होकर के आगे बढ़ेंगे. மத்தேயு 24 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். मत्ती सुसमाचार में 24वां अध्याय को आप पढ़ के देखेंगे. இயேசு ஒலிவ மலையிலே அமர்ந்திருக்கிறார். यीशु मसीह ओलिव पहाड़ में वहां पर वो थे. அவருடைய சீஷர்கள் அவரை அணுகி உலகத்தின் முடிவிற்கும் உம்முடைய வருகைக்கு முன்பதாக இந்த பூமியிலே என்னென்ன அடையாளங்கள் சம்பவிக்கும் என்று கேட்டபொழுது यीशु मसीह के चेले लोग उनके साथ जब थे, तो उस समय पर वो चेले लोग यीशु मसीह से पूछ रहे हैं कि ये आखिरी के इस संसार कब तक खत्म हो जाएगा और स्वर्ग के राज्य में कब तक प्रवेश कर पाएंगे करके जब वो चेले लोग पूछ रहे थे, तब அவர் अनेक அடையாளங்களை பட்டியலிட்டார். वहां पर वो कई बातों को बताए थे. அவற்றில் ஒன்று கொள்ளை நோய்கள் பல இடங்களிலே உண்டாகும். उसमें से एक बात है कि ऐसे जो बीमारियां आजकल हो रही है, ऐसे बीमारियां होंगी करके उन्होंने बताए थे. இன்றைக்கு கொள்ளை நோயாகிய கொரோனா உலகமெங்கிலும் ஒரே காலகட்டத்தில் எல்லா தேசங்களுக்கும் வந்திருக்கிறது. आज के दिन में जो कोरोना है, ये जो बीमारी सारे संसार के सारे देशों में उभर गया है. இந்த கொள்ளை நோயாகிய இந்த கொரோனா நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறது. உலகம் முடிய போகிறது, இயேசு வர போகிறார். यीशु मसीह बहुत जल्दी आने वाला है करके वो एक चेतावनी का बेल घंटी बजा रही है कि बहुत जल्दी वो आने वाला है, ये कोरोना का जो बीमारी. ஆகையால் ஆயத்தமாக வாழுங்கள். புதிய வானம் புதிய பூமியாகிய பரலோகம் வரப்போகிறது. इसलिए आप तैयार हो जाइए. एक नया आकाश और नए पृथ्वी को वो देखने के लिए, उस स्वर्ग के राज्य में प्रवेश करने के लिए अपने आप को तैयार करिए. பாயிண்ட் நம்பர் 2. दूसरी पॉइंट, வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 2 வசனம். प्रेरितों के काम में 21वां अध्याय में दूसरा वचन को हम पढ़ के देखें. प्रकाशित वाक्य में 21वां अध्याय में दूसरा वचन को पढ़ेंगे. நாம் அதை வாசிக்க கேட்கலாம். उसको हम पढ़ के देखेंगे. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. यहाँ पर देखते हैं कि दूसरे वचन में प्रकाशित वाक्य में 21वें अध्याय में दूसरे वचन में इस तरह से लिखा हुआ कि स्वर्ग में से आया हुआ आने वाला उस दुल्हन के दुल्हन को मतलब उनको देखने के लिए, शादी के लिए तैयार हुआ ऐसे व्यक्ति के जैसे बताया हुआ है. இங்கு புதிய எருசலேம் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். एक नया यरूशलेम करके यहाँ पर हम एक बातों को हम देखते हैं. அந்த புதிய எருசலேம் ஆட்டுக்குட்டியினவராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு ஒப்பாய் இருந்ததாம். वो जो नया यरूशलेम जो देखते हैं, वो एक दुल्हा उस दुल्हन के जो जब तैयार होते हैं उसकी बराबर लिखा हुआ है. 9ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் 9वां वचन से आगे अगर हम पढ़ के देखेंगे तो ஒரு தேவதூதன் யோவானை பார்த்து, யோவானே இங்கே வா. ये एक परमेश्वर का दूत यूहन्ना को देख करके पूछते, वो बताते हैं कि मेरे पास आ जाना. இந்த பெரிதும் உயரமுமான இந்த மதிலிலே நீ ஏறி நில் என்று சொன்னான். ये बहुत ही ऊंचे जगह में उनको खड़े करके वो पूछ रहे हैं कि वो बताते हैं कि यहाँ पर आ जाओ. அப்பொழுது அந்த தேவதூதன் யோவானை பார்த்து, उस समय पर वो देवदूत उस यूहन्ना को देख करके, யோவானே நான் உனக்கு ஆட்டுக்குட்டியினவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனைவியை காண்பிக்க போகிறேன். वहां पर वो बताते हैं कि अपने एक दुल्हन को जो तैयार करते हुए उस बातों को हम आपको दिखाना चाहते हैं என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மனைவியை இந்த யோவானுக்கு காண்பித்தான். यहाँ वहां पर वो यूहन्ना को वो दूत दिखाते हैं. தூதன் சொன்னான் யோவானை பார்த்து, அதோ பார் அந்த புதிய எருசலேம் தான் ஆட்டுக்குட்டியினவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனைவி என்று சொன்னான். ये नया यरूशलेम जैसे वो जो अपने आप को अपने पतिदेव के लिए वो तैयार हो गई है.
புதிய எருசலேம் என்பது என்ன தெரியுமா? नए यरूशलेम का मतलब क्या है? ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனைவிக்கு இன்னொரு பெயர் தான் புதிய எருசலேம். यीशु मसीह के लिए वह सामना करने वाला एक अच्छा दुल्हन की तरह है. நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திலே புதிய எருசலேமாகிய ஆண்டவருடைய மனைவியாக மாற்றப்பட வேண்டும். हम यीशु मसीह के सामना करने के लिए अपने आप को तैयार होकर के हमें वहां पर प्रवेश करना जरूरी है. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் கல்யாணத்திலே இயேசுவாகிய மணவாளனுக்கு தோழர்களாகத்தான் இருப்பார்கள். पुराने नियम में हम देखते हैं तो यीशु मसीह जो दुल्हा है उनका दोस्त जैसे पुराने नियम में थे. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையாகி நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திலே அவருக்கு மனைவியாக்கப்பட போகிறோம். நமக்கு பெயர் புதிய எருசலேம். नए नियम में अगर हम देखते हैं तो यीशु मसीह जो दुल्हा है उसके लिए तैयार हुआ एक अच्छे व्यक्ति करके हम देखते हैं. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் मत्ती सुसमाचार में 25वां अध्याय में 10वां वचन को हम पढ़ के देखेंगे तो 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இல்லை. 5 कन्या वहां पर तैयार नहीं हुए थे. நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வாழாமல் இருந்தால் நாம் புத்தி இல்லாதவர்கள். हम अगर हम उसी तरह से उनके आने का उस समय के लिए तैयार नहीं होंगे तो हम भी मतलब वैसे ही होंगे जैसे वो तैयार नहीं थे. எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு பெண் ஆயத்தத்தோடு இருக்கிறாளோ அவர்களே புத்தியுள்ளவர்கள். वो जो प्रभु का उस आगमन के लिए तैयार होंगे वही बुद्धि का बहुत अच्छी मतलब एक बहन जैसे कन्या जैसे होंगे. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் दूसरा कोरिन्थियों में 11वां अध्याय में दूसरा वचन से अगर हम कुछ वचनों को पढ़ के देखेंगे तो சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெயர் கற்புள்ள கன்னிகை. कलीसिया को यीशु मसीह इस तरह से बताते हैं कि एक बहुत ही अच्छे कन्या के रूप में वो बताते हैं. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு ஒரே புருஷனாகிய இயேசுவுக்கும் கற்புள்ள கன்னிகையாகிய நமக்கும் ஒரு என்கேஜ்மென்ட் நடைபெற்று விட்டது. जिस समय पर हम अपने आप को प्यारे प्रभु यीशु मसीह के अंदर आ जाते हैं, जब उद्धार पा लेते हैं तो उसके लिए हम अपने आप तैयार करके उनके लिए हम सौंप देते हैं. இயேசுவின் வருகையிலே अनेक காரியங்கள் நடக்கும். அவற்றில் ஒன்று ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். यीशु मसीह के आगमन में एक जरूरी कुछ ये बात तो जरूर होगा उनका जो मैरिज. அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திலே சபையாகி நீங்களும் நானும் அவருக்கு மனைவியாக்கப்பட வேண்டுமானால் उस समय पर प्यारे प्रभु यीशु मसीह का एक दुल्हन के रूप में हमें वहां पर होना होगा. तो இன்றைக்கு கன்னிகைகளாகி நாம் கற்புள்ள கன்னிகைகளாகி நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். आज के दिन में हम अपने आप को तैयार रखना चाहिए ताकि उनके समय पर उसका सामना कर सकें. என்றைக்கு இயேசு வருவார் நமக்கு தெரியாது. किस समय पर यीशु मसीह आएंगे करके हमें नहीं पता. என்றைக்கு மரணம் நம்மை சந்திக்கும் நமக்கு தெரியாது. किस समय पर मृत्यु होगी करके हमें नहीं पता. ஆகையால் ஆயத்தம் அவசியம். इसलिए हमें तैयार होना बहुत जरूरी है. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தையும் லூக்கா 14ஆம் அதிகாரத்தையும் நாம் வாசித்து பார்த்தால் मत्ती में 22वां अध्याय और 14 अध्याय के बारे में उस समय पर वहां पर देखेंगे तो ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ये वो उसका मैरिज के लिए वो फंक्शन के लिए वहां पर बुलावट दिया जाता है. ஒருவன் சொல்லுகிறான் வயலிலே வேலை இருக்கிறது. मेरे को कुछ अपने खेती बाड़ी में काम है. இன்னொருவன் சொல்லுகிறான் எனக்கு வியாபாரம் இருக்கிறது. एक और बताता है कि मेरे लिए बिजनेस करना है. இன்னொருவன் சொல்லுகிறான் எனக்கு இப்பொழுதுதான் திருமணமாகி இருக்கிறது. और तीसरा व्यक्ति कहता है कि मेरे लिए अभी भी मतलब मुझे शादी हुआ है. இதுபோல நாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ऐसे जो हम भी ऐसे बोलता हुआ नहीं रहना चाहिए. நமக்கு வேலை இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, अनेक அலுவலகங்கள் இருக்கிறது, உண்மைதான். हमें काम है और बहुत मतलब हम बिजी हैं, उसके बावजूद அதுக்கு நடுவிலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆயத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் தகுதியுள்ள வாழ்வு நாம் வாழ வேண்டும். यीशु मसीह जो चाहते हैं उनका उस शादी के लिए हमें अपने आप को तैयार रखकर आगे बढ़ना चाहिए. அப்பொழுதுதான் பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திலே அவருடைய மனைவியாகிய புதிய எருசலேம் என்கிற அந்தஸ்தை நாம் பெற முடியும். नए यरूशलेम जैसे उनका शादी पे हम एक दुल्हन के रूप में उनका सामना कर सकेंगे और उस राज्य में प्रवेश कर सकेंगे. நம்மை புதிய எருசலேமாக மாற்றுவதுதான் ஆண்டவருக்கு விருப்பம் சித்தம். एक नया जेरूसलेम करके ऐसे ही हमारे जीवन को बदलना चाहते हैं हमारे प्रभु यीशु मसीह. பாயிண்ட் நம்பர் 3. तीसरा पॉइंट இதுதான் கடைசி. यही आखिरी है. நாம் வாசிக்க கேட்க போகிறோம். हम पढ़ता हुआ सुनेंगे. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य में दूसरा अध्याय में 17ஆம் வசனம். 17वां वचन.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. यहाँ पर देखते हैं कि एक सफेद एक पत्थर जिसमें एक नाम लिखा हुआ होगा, वो उसी के अलावा और कोई भी उसको पढ़ नहीं पाएगा और जान नहीं पाएगा. ऐसे एक पत्थर जो वो नाम लिखा हुआ उन चीजों को मैं वो तुम्हें उन लोगों को देंगे वो जो स्वर्ग में प्रवेश कर पाएंगे. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். पवित्र आत्मा जो बातें बताते हैं उन बातों को जिसको कान है वो सुन ले. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் வற்புறுத்துவதோ வலியுறுத்துவதோ கிடையாது. यीशु मसीह किसी को भी जबरदस्ती नहीं करते हैं. காது இருந்தால் கேள் அல்லது விருப்பம் இருந்தால் கேள் என்று சொல்லுகிற நல்ல தகப்பன் தான் ஆண்டவர். हमारे प्रभु ऐसे हैं, अगर तुम्हें कान है तो सुन लो, अगर तुम्हें चाहिए तो इन बातों को अपने हृदय में रख लो करके वो कहते हैं. இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? यहाँ पर क्या बताते हैं वो वचन? நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் பட்சத்தில் हम अगर स्वर्ग के राज्य में प्रवेश करेंगे तो ஆண்டவர் வெண்மையான ஒரு குறிக்கல்லை நமக்கு தருகிறார். एक सफेद एक पत्थर को वो हमारे हाथों में देते हैं. அதிலே நமக்கு ஒரு புதிய நாமம் புதிய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். वहां पर उस पत्थर में एक नया नाम लिखा हुआ होगा. அதை நாம் மட்டுமே வாசிக்க முடியும், பிறர் அதை வாசிக்க முடியாது. उसको केवल हम उसको पढ़ सकेंगे, कोई और उसको पढ़ नहीं पाएंगे. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, पवित्र बाइबल इस तरह से कहती है, ஆண்டவர் ஆபிரகாமின் பெயரை மாற்றினார். अब्राहम का नाम को हमारे प्रभु ने बदला था. साराயின் பெயரை மாற்றினார். साराई का नाम को बदला था. இயேசு சீமோன் பேதுருவின் பெயரை மாற்றினார். यीशु मसीह ने सीमोन का नाम को बदले थे. இவர்களுக்கு ஆண்டவர் புதிய பெயர்களை வழங்கினார். इन लोगों का नाम को उन्होंने नया नाम को उन लोगों को दिए थे. இன்றைக்கும் நாம் மாற்று சமயத்திலிருந்து நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வருகிற பொழுது நம்முடைய பெயர்களை நாமே மாற்றத்தான் செய்கிறோம். अगर कोई दूसरी जातियों में दूसरे मतलब लोग दूसरे धर्म में से हम अगर प्रभु के अंदर आ जाते हैं तो अपने आप को हम सोचते हैं कि नया नाम हमें दे दिया जाए. இதுபோல நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைகிற பொழுது ஆண்டவர் நமக்கு புதிய பெயரை வழங்குகிறார். ऐसे ईश्वर के राज्य में हम प्रवेश करेंगे तो यीशु मसीह हमें एक नया नाम देते हैं. நாம் பரலோகத்துக்கு நுழைகிற பொழுது ஆண்டவர் வெண்மையான ஒரு குறிக்கல்லை தருகிறார். हम प्रवेश भी करते हैं तो उस समय पर एक सफेद पत्थर को वो हमारे अंदर हाथों में देखते हैं. அது ஐடென்டிட்டி கார்டு போன்றது. वो जो एक आइडेंटिटी जो कार्ड जैसे होता है, அதில் நம்முடைய புதிய நாமம் எழுதப்பட்டிருக்கும். एक आईडी कार्ड जैसे होता है उसमें हमारा नाम वहां पर जो नया नाम लिखा हुआ होगा. யோவான் 14 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் இவ்வாறு கூறுகிறது. யோவாन में 14 अध्याय में 14वां अध्याय में पहला दूसरा 30 वचन को हम पढ़ के देखेंगे तो பரலோகத்திலே अनेक வாசஸ்தலங்கள் अनेक வீடுகள் உண்டு. स्वर्ग के राज्य में कई जगह है, कई कमरे हैं. அதில் நம்முடைய வாசஸ்தலம் எது, நம்முடைய வீடு எது என்பதை அறிந்து கொள்ளத்தான் हमारे लिए दिया हुआ जगह क्या है और घर क्या है करके वहां पर पता होने के लिए ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே வெண்மையான குறிக்கல்லை தருகிறார். हमारे हाथों में ऐसे जो सफेद पत्थर है वहां उसको हमें देते हैं. அதில் தான் நம்முடைய பெயர், நம்முடைய குவார்ட்டர்ஸ், நம்முடைய வீடு அனைத்து சரத்துக்களும் எழுதப்பட்டிருக்கும். उसी में हमारा नाम क्या है, हमें किस जगह में हमें रहना है करके सारी बातें उस पत्र में लिखा हुआ होगा. அதை பார்த்து अनेक வாசஸ்தலங்களுள் என்னுடைய வாசஸ்தலம் எது என்பதை நான் அறிந்து யுக யுகமாக நித்தியமாக ஆண்டவரோடு அங்கு நான் வாழ வேண்டும். वो हर समय पर उस स्वर्ग के राज्य में हमारे लिए दिया हुआ उस जगह में, उस घर में, उस स्थान में हम जीवन तक मतलब हर पल उसी जगह में हम रहने के लिए वो दिया जाता है. இத்தகைய நல் வாழ்வை சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தர விரும்புகிறார். यीशु मसीह आप सभी लोगों को इसको देना, इस चीजों को देना चाहते हैं. थर्ड पॉइंट என்ன தெரியுமா? तीसरा पॉइंट क्या है? பரலோகத்திலே நீங்கள் புதிய நாமத்தை பெறப் போகிறீர்கள். स्वर्ग के राज्य में आपको एक नया नाम दे दिया जाएगा.
இந்த நல்பாக்கியத்தை உங்களில் ஒருவராவது இழந்து போய்விடக் கூடாது. ये जो बातें हैं इन बातों को आप में से कोई भी छोड़ देना नहीं चाहिए. இன்றைக்கு நான் 3 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். आज के दिन में मैं 3 बातों को आपके बीच में बताया था. ஒன்று புதிய வானம் புதிய பூமியாகிய பரலோகம் சமீபித்திருக்கிறது. एक पहले बात को हमने देखा एक नया आकाश और नया पृथ्वी आपको आपके निकट है. இரண்டாவது ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்யாணத்திலே புதிய எருசலேமாகிய மனைவியாக ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். एक नया एक दुल्हन की तरह प्यारे प्रभु यीशु मसीह को शादी में हमें शामिल होने के लिए हमें वो तैयार करते हैं. மூன்றாவது பரலோகத்தில் நமக்கு ஒரு புதிய நாமத்தை புதிய பெயரை ஆண்டவர் வழங்க விரும்புகிறார். तीसरा हमें एक नया नाम देना चाहते हैं. இத்தகைய பரலோக பாக்கியங்களுள் இந்த 3 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள इन तीनों बातों को हम अपनाने के लिए இந்த பூமியிலே தகுதியுள்ள வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், எச்சரிக்கிறார். आज के दिन में हमारे प्रभु यीशु मसीह ने हमें चेतावनी देते हैं और वो बताते हैं कि इस रास्ते में चलो. எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். हमारे साथ मिलकर के आप भी प्रार्थना करें. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். अपने आंखों को बंद करें. ஆண்டவரே புதிய வானம் புதிய பூமியாகிய பரலோக ராஜ்யத்துக்குள் நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுங்கள். आप प्रार्थना करें कि ये जो नया आकाश है और नया पृथ्वी है उसमें प्रवेश करने के लिए हमें अनुग्रह करें. இயேசு கிறிஸ்துவே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திலே நான் உமக்கு மனைவியாக்கப்படக்கூடிய புதிய எருசலேமாகிய அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுங்கள். आप प्रार्थना करें कि नए जेरूसलम जैसे एक दुल्हा अपने दुल्हन के लिए तैयार किया जाता है ऐसे हमें तैयार रहने के लिए प्रभु हमें अनुग्रह करें करके हम विनती करें. ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வருகிற பொழுது உம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே வெண்மையான குறிக்கல் எனக்கு தரப்பட வேண்டும். என்னுடைய புதிய நாமம் அதில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை நான் இழக்க கூடாது ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना करें कि स्वर्ग राज्य में मैं जब प्रवेश करूंगा मेरे लिए आप जो देने वाला हूं सफेद पत्थर उसमें मेरे नाम लिखा हुआ होगा और मेरे स्थान आपको दे देंगे और उसमें प्रवेश करने के लिए मुझे अपने आप में तैयार करने के लिए आप अनुग्रह करेंगे प्रार्थना करें. பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். हे स्वर्गीय पिता आपको स्तुति हो. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். हमारे साथ अभी जो कोई भी प्रार्थना करते हैं उन सभी के लिए हम विनती करते हैं. பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் கர்த்தருடைய கரம் இவர்களை பிடித்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே. आज के दिन में भी प्रभु इनका हाथ पकड़ करके उस स्वर्ग के राज्य में प्रवेश करने तक अब इनका आगे चलें. இவர்களை புதிய எருசலேமாக மாற்றும். एक नया जेरूसलम जैसे इनको बना लें. புதிய நாமத்தை இவர்களுக்கு தரிப்பியும். इनको एक नया नाम वो आप दे दीजिए. இவர்களின் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சியும். इनके घर में जो कोई भी उद्धार के अंदर नहीं आए गए उनको एक आप उद्धार के अंदर लेके आइए. பரிசுத்தப்படுத்தும். पवित्रता बनाइए. உம்முடைய அழைப்பை புரிந்து கொண்டு आपके आज्ञाओं को आपकी बातों को समझने के लिए உம்முடைய சித்தத்தின்படி இந்த பூமியிலே வாழ இவர்களுக்கு அருள் தாரும். आपके रास्ते में आपकी इच्छाओं के मुताबिक चलने के लिए आप अनुग्रह कीजिए. இடைவிடாமல் ஜெபம் பண்ண अंत तक हमेशा आपके समुख में प्रार्थना करने के लिए தேவனுடைய वचनங்களை தியானிக்க आपके वचन को ध्यान करने के लिए ஒவ்வொரு நாளும் கிருபை தாரும். हर दिन आप इनको सहायता करें. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से विनती करते हैं पिता. आमीन आमीन.